கமலாஸ் கிச்சன் டைரி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி சுவையான மற்றும் பாரம்பரியமான பலா பழம் பாயாசம். மிக எளிதாக வீட்டிலேயே செய்வது எப்படி என்று பார்ப்போம். விசேஷ நாட்களிலும் பண்டிகை காலங்களிலும் செய்யக்கூடிய ஒரு அருமையான இனிப்பு வகை இது. வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். நம்ம சக்கப்பழம் பாயசம் வைக்க போறோம். இந்த பாயசத்துக்கு இதெல்லாம் வேணும். சட்டி காஞ்சிட்டு 2 கரண்டி நெய் ஊற்றி தேங்காய் வறுத்துக்கும். தேங்காய் வரங்க நல்லா வறுத்துட்டு முந்திரி பருப்பை போட்டுக்கும். முந்திரி பழத்தை போட்டுக்கும். எல்லாம் பாருங்க நல்லா வறுத்துட்டு கோரிடுவோம். சேமியா இதுலயே வறுத்துக்கும். சேமியை வறுத்துட்டோம், கோரிக்குவோம். நம்ம நெய்யை ஒரு 3 ஊற்றிக்குவோம். அது சக்கப்பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்குவோம். தேங்காய் பால், 2வது பால், 3வது பால் இதை ஊற்றிக்கோ. சேமியாயை போட்டுக்கோ. வேகட்டும். சேமியா அந்த வெந்துட்டு நல்லா வெந்துட்டு சேமியா நம்ம சப்பரிசியை ஆவிச்சு வச்சிருக்கோம், இதை ஊற்றிக்கோ. சர்க்கரை பால் காய்ச்சி இருத்து வச்சிருக்கோம், ஊற்றிக்கோ. நல்லா கொதிச்சுட்டு பாருங்க, சக்கையை நம்ம பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கோம்ல, அதை இது போட்டுக்குவோம். நல்லா கொதிச்சுட்டு தேங்காய் பால் அதை ஊற்றிக்குவோம். தேங்காய், முந்திரி பருப்பு, முந்திரி பழம் எல்லாம் வறுத்து வச்சிருக்கோம் நெய்யில, அதை போட்டுக்குவோம். சக்கை பாயசம் சூப்பராக இருக்கும். சுக்கு, ஏலக்காய், ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம பொடிச்சு வச்சிருக்கோம், அதை போட்டுக்கோம். எங்க சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சக்கை பாயசம் ரெடி ஆயிட்டு சூப்பரா இருக்கு. சக்கை பாயசம் ரெடி. இன்னைக்கு உங்களுக்கான சமையல் டிப்ஸ்: சிறிது மாங்காய் சேர்த்து கொத்தமல்லி துவையல் அரைத்தால் சுவையும் மணமும் அசத்தலாக இருக்கும். சப்பாத்தி மாவில் சிறிது சுக்கு தூளும் ஏலக்காய் தூளும் கலந்து சப்பாத்தி சுட்டால் சுவையாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல சுவையுடனும் டிப்ஸுடனும் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.